85 ருபீஸ் தான். இன்னொன்று கொஞ்சம் சேஃப்டிக்கு இங்கே பார்த்தீங்களா, நிறையா கார்ஸ் வந்து காலியாகவே தான் இருக்குது. கரெக்டாக ட்ரெயின் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து அலாரம் அடிச்சிருது. இது வந்து செங்கல்பட்டு டு தாம்பரம் ஏசி ட்ரெயின். பாருங்கள், நான் மட்டும் தான் இருக்கேன், ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. இது யூஸ் பண்ணால் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணவே விட்டிங்கன்னா அப்புறம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? செங்கல்பட்டுலேருந்து தாம்பரத்துக்கு எவ்வளோனா, இதுதான் 85 ருபீஸ் தான். ஒருத்தர் ஏறிட்டு வராது இப்போ தான் பின்னாடி, நான் ரெண்டாவது. ஆனால் ஃப்ரெண்டில் வந்து ஆள் இருக்காங்க கூட, அங்கே ஃப்ரெண்டு கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா கார்ஸ் வந்து காலியாகவே தான் இருக்குது. ஒரு கார்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணால் நமக்கு நல்லது. இந்த ட்ரெயின் வந்து செங்கல்பட்டுலேருந்து தாம்பரத்துக்கு வந்து நைட் எத்தனை மணிக்கு போகுதுன்னா சுமார் 8:10 போகுது. கரெக்டாக ட்ரெயின் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து அலாரம் அடிச்சிருது. நல்ல சேஃப்டி சிக்னல் தான். எதனா எமர்ஜென்சி நான் பேசுகிறதுக்கு வந்து லோக்கோ பைலட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒன்று இருக்குது, எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட். நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு வருவோம்ல, அது இங்கே மேலே வச்சுக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் சேஃப்டிக்கு இங்கே பார்த்தீங்களா, கேமராவும் இங்கே உள்ள யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக விட்ட கேபின். நீங்கள் மட்டும் ஜாலியாக தாம்பரம் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டே போகலாம். இந்த ட்ரெயினை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணக்கூடாது. என்ன மீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் காலியாகவே போகுது. அப்போது என்ன நினைப்பாங்க, ட்ரெயின் காலியாக தானே போகுது, இது இந்த ட்ரெயினை விட்டுட்டு அப்படியே நினச்சி ஸ்டாப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு லாஸு? அவங்க தான் லாஸு. அதனால் ஏசி ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாமே, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். நான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா அதனாலேயே என்னன்னு தெரில, காலியாகவே இருக்குது. பகலில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஈவினிங்கில் ட்ரை பண்ண, நைட்டில் வந்து போயின்னு இருக்கேன். இந்த டைமில் மட்டும் இப்படி இருக்குமா, இல்லை எப்போவுமே இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நேரமாக ஆதவர்லேன்னு பார்த்தேன் இருந்தேன். கடைசியாக சிங்கப்பூர் மேலே போட்டுருக்குல்ல, அது வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பசங்களாம் ஏறினாங்க. ஒரு வேளை இது வந்து செங்கல்பட்டுலேருந்து கிளம்புறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது போல. மேபி பகல் டைமில் வந்து கூட்டமாக இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஒரு நாள் பகல் பைக்கில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க.